காட்டுங்காச்சு நல்லா பெரிய இறால் பாருங்கள். ஆ ஒரு 2 கிலோக்கு பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் அந்த முழுகாதா? ஆ 10 வருஷமாக அப்படி தான் பிடிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆச்சி வந்து காலேருந்து கஷ்டப்பட்டு இறால் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆச்சிக்கிட்ட ஒரு விமர்சனம் பண்ணலாம் வாங்க. ஆச்சி இறால் கிடைக்குதுங்களா? ஆ ஏதோ 1-2 கிடைக்குது. 1-2 கிடைக்குது. டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கிறாங்க பாருங்கள் ஆச்சி இறால். பாருங்கள் அதை பிடிச்சி போடுறாங்க பாருங்கள். ஒன்றும் கிடைக்கலாச்சியா? நெக்ஸ்ட்டு வேறு இடத்துல மாறிட்டாங்க ஆச்சு. கையில் ஆனால் ஒன்று கூட அம்பிட மாட்டேங்குது. ஏன் ஒன்றாவது பிடிச்சி காட்டாச்சியா? ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் பிடிக்கிறாங்க. ஒன்றும் அம்புலன்னு சொல்கிறாங்க. ஒன்று தான் மாட்டியிருக்க பாருங்க. இவ்வளோ நாளைக்கு தடவி ஒன்று தான். காட்டுங்காச்சு போட்டிங்களா? சரி போடுங்க. அடுத்தது மாட்டுச்சுன்னா கொடுங்க, காட்டுங்க. சரி, அம்பலம் பாட்டி கூட களத்தில் இறங்கி உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாருங்கள், நான் எடுத்துட்டாங்க பாருங்கள். காட்டுங்காச்சு ஒன்று காட்டுங்காச்சு. காட்டு பாருங்கள். இதே மாதிரி தான் இறால் தடுவாங்க. கொஞ்சம் அலசி காட்டுங்க. அலசி காட்டுங்க. காட்டாச்சு பாருங்கள். இறால் பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? பிடிச்சிட்டாங்க. போடுங்காச்சு. இதே மாதிரி தான் தடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தடவி. எத்தனை மணி நேரம் ஆச்சு தடுவீங்க? இல்லை, கிடைக்கிற பண்ணால் எத்தனை மணி நேரம் தடுவீங்கன்னு கேட்குறேன். இது மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சு தடவுறீங்க? 10 வருஷமாக அப்படி தான் பிடிக்கிறீங்க. பாருங்க. சரிங்க ஆச்சி. போடுங்க. ஆச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இறால் இதே மாதிரி தான் தடவுறாங்க. வீட்டு யூஸுக்கும் எடுத்துப்பாங்க, விற்பனைக்கும் கொடுப்பாங்க. விற்பனைக்கு உண்டுங்களா ஆச்சி? எவ்வளோ ஆச்சு கிலோ? கால் கிலோ எண்ணி எடுத்துப்பாங்களா? எப்படி 1 கிலோன்னு எடுத்துப்பாங்களா ஆச்சி? எவ்வளோ 1 கிலோ? எவ்வளோ 1 கிலோ வந்து இறால் வந்து உயிர் இறால் தானே? உயிர் இறால் வந்து உயிர் இறால் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆச்சி. பாருங்கள், இதே மாதிரி ஆனால் கஷ்டப்பட்டு கையால் தடவி பிடிச்சி தான் கொடுக்குறாங்க. ஒரு வீசு வலை எதுவுமே கிடையாது. சிலவங்க வலை போட்டு பிடிப்பாங்க, வீசு வலை போட்டு பிடிப்பாங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக வந்து 10-15 வருஷமாக பிடிக்கிறீங்களாச்சு இந்த மாதிரி? பாருங்கள், மாட்டிக்கிச்சு. சரிங்க ஆச்சு. ஆச்சு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ஆச்சு பிடிப்பீங்க? ஒரு 5 கிலோ அமுட்டது தான். ஒரு நாளைக்கு மாட்டுச்சுன்னா என்ன ஒரு 1 கிலோ 1/2 கிலோ மாட்டுமாச்சு? மாட்டோம். 1 கிலோ மட்டும் தான் மாட்டுமா? 2 கிலோ 3 கிலோ மாட்டுமா? கிடைச்சாதான் போச்சு, வாச்சா போச்சாதான். மாட்டுச்சுன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ கூட மாட்டோம்.
காட்டுங்காச்சு. நல்லா பெரிய இறால் பாருங்கள், நல்ல பெரிய இறால். நல்லா காட்டுங்க பாருங்கள். சரிங்காச்சு, போடுங்க. இந்த மாதிரி ஒரு 20-25 இறால் கிடச்சின்னா போதும். 1 கிலோ போதும். ஆனால் கிடைக்காது. கிடைச்சா 1 கிலோ வரும்ல ஆச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு கிடைக்கும். மழை பெஞ்சா தான் கிடைக்குமா? அந்த சீசனுக்கு தான் கிடைக்குமா? அந்த பானைக்குள்ளே ஒரு என்னமோ ஒரு குச்சி மாதிரி வச்சுருக்கீங்களா, ஒரு தழை மாதிரி, அது எதுக்காச்சு வச்சுருக்கீங்க? என்ன ஓடிடும்? ஆமாம், அது ஓடாமல் இருக்கிறதுக்கு. ஓ ரைட் ஆச்சு. ஓ இப்போ எடுத்து போடுற இறா வந்து துள்ளி கிள்ளி ஓடாமல் இருக்கிறதுக்கு அந்த குச்சி வைப்பீங்களா? பாருங்கள், டெக்னிக்காக பாட்டிமா பிடிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பானை வந்து உள்ளே போகாதா, தண்ணிக்குள்ளே முழுகாது. எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் அது முழுகாதா? மிதந்துக்கிட்டே முன்னாடி வந்துடுது பானை கரெக்டாக. பாருங்கள், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஆச்சி பிடிச்சிருக்காங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கையாலே தடவி பிடிச்சிருக்காங்க. மற்றவங்கன்னு வச்சிங்களேன், வலை போட்டு ஊறி வச்சு இது எப்படி எப்படியே பிடிப்பாங்க. ஆச்சி வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. பாருங்கள்.